வணக்க நண்பர்களே, நீண்ட நாட்களுக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் விரும்பி கேட்ட ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். பணம், இது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு பணம் வரமாகவும் இன்னொருத்தருக்கு அதுவே சாபமாகவும் இருக்க என்ன காரணம்? இந்த புத்தகம் சொல்லுது, பணத்தை பத்தி புரிஞ்சு கொள்றது அதை சம்பாதிக்கிறத விட ரொம்பவே முக்கியம்னு. இந்த 45 நிமிஷம் வீடியோல நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தோட ரகசியங்களை அவிழ்த்து விட போறேன். நம்ம மனசு பணத்தை எப்படி கையாளுது, எப்படி நம்ம வாழ்க்கைய மாத்துது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்களை பத்தின கதையா கூட இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பணம் சார் உளவியல், த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகம் மோர்கன் ஹாசல் என்பவரால் எழுதப்பட்டது. இது முதலில் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டு பின்னர் தமிழ் உட்பட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பிரபலமான நிதி மற்றும் உளவியல் சார்ந்த புத்தகமாகும். மோர்கன் ஹாசல் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் மற்றும் நிதி ஆய்வாளர் ஆவார். அவர் த கொலபரேட்டிவ் ஃபண்ட் என்ற நிறுவனத்தில் பங்குதாரராகவும் த மோட்லி ஃபூல் மற்றும் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆகியவற்றில் கட்டுரையாளராகவும் பணியாற்றியவர். அவரது எழுத்துக்கள் நிதி பத்திரிகை துறையில் பல விருதுகளை பெற்றுள்ளன. அதில் பெஸ்ட் இன் பிசினஸ் அவார்ட் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் சிட்னி அவார்ட் போன்றவை அடங்கும். இந்த புத்தகம் பணத்தை பற்றிய மனிதர்களின் சிந்தனை முறைகளையும் நடத்தைகளையும் ஆராய்கிறது. பணத்தை நிர்வகிப்பது என்பது வெறும் கணிதம் அல்ல, மாறாக நமது உணர்வுகள், அனுபவங்கள் மற்றும் சமூக சூழலால் பாதிக்கப்படும் ஒரு உளவியல் செயல்முறை என்று ஹவுசல் வாதிடுகிறார். 19 சிறுகதைகள் மூலம் அவர் பணத்தை பற்றிய வித்தியாசமான மனப்போக்குகளை விளக்குகிறார் மற்றும் நிதி முடிவுகளை மேம்படுத்துவதற்கான பாடங்களை வழங்குகிறார். பணம் சார் உளவியல் ஒரு சிறப்பான புத்தகம். இது பணம் பற்றிய நமது புரிதலை மாற்றியமைக்கும் வகையில் அமைந்துள்ளது. இது பணம் சம்பாதிப்பது, சேமிப்பது மற்றும் முதலீடு செய்வது போன்றவற்றை வெறும் பெண்களின் விளையாட்டாக பார்க்காமல் மனித நடத்தைகளின் பிரதிபலிப்பாக விளக்குகிறது. மோர்கன் ஹாசல் இதை எளிமையான மற்றும் சுவாரஸ்யமான சிறுகதைகள் மூலம் வாசகர்களுக்கு புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கதையும் பணத்தை பற்றிய ஒரு தனித்துவமான பார்வையை வழங்குகிறது. அதிக பணம் இருப்பவர்களின் தவறுகள், அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து ஆகியவற்றின் பங்கு மற்றும் எவ்வளவு பணம் போதும் என்று தெரியாமல் தவிப்பது போன்றவையாகும். இதன் தமிழ் மொழிபெயர்ப்பு பொதுவாக நன்றாகவே உள்ளது, ஆனால் சில இடங்களில் நேரடி மொழிபெயர்ப்பு காரணமாக சொற்கள் இயல்பாக இல்லாமல் இருக்கலாம் என்று சில வாசகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இருப்பினும் புத்தகத்தின் மைய கருத்துக்கள் தெளிவாகவும் புரியும்படியும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக, பணம் என்பது உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தர வேண்டும், அது உங்களை அடிமையாக்க கூடாது. இந்த ஹவுசலின் கருத்து மிகவும் சிந்திக்க வைப்பதாக உள்ளது. இந்த புத்தகம் நிதி ஆர்வலர்களுக்கு மட்டுமல்ல, பணத்தை பற்றிய தங்கள் மனப்போக்கை மாற்றிக்கொள்ள விரும்பும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது பண மேலாண்மையில் புதிய கண்ணோட்டத்தை தருகிறது மற்றும் நிதி முடிவுகளை உணர்ச்சிகரமாக எடுப்பதை தவிர்க்க உதவுகிறது. மொத்தத்தில் பணம் சார் உளவியல் ஒரு சிறந்த வாசிப்பு அனுபவத்தை வழங்குகிறது. மேலும் இதை ஒரு முறையாவது படிக்க வேண்டிய புத்தகமாக பரிந்துரைக்கலாம். முதலாவது அத்தியாயம் நோ ஒன் இஸ் கிரேசி என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயம் பணத்தை பற்றிய மனிதர்களின் பார்வை மற்றும் முடிவுகள் எவ்வாறு அவர்களின் தனிப்பட்ட அனுபவங்களால் வடிவமைக்கப்படுகின்றன என்பதை ஆழமாக விளக்குகிறது. மோர்கன் ஹாசல் இங்கு ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். நமது நிதி முடிவுகள் பெரும்பாலும் பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம், ஆனால் அவை நமது சொந்த வாழ்க்கை சூழல்களில் மிகவும் பகுத்தறிவு கொண்டவையாக இருக்கின்றன. இந்த அத்தியாயத்தில் ஹாசல் பணத்தை பற்றிய நமது புரிதல் நம் பிறந்த காலம், வளர்ந்த சூழல் மற்றும் நாம் சந்தித்த பொருளாதார நிகழ்வுகளால் பாதிக்கப்படுகிறது என்கிறார். உதாரணமாக, ஒரு நபர் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை அனுபவித்திருந்தால் அவர் பணத்தை சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்துவார். மாறாக, பொருளாதார வளர்ச்சி காலத்தில் வளர்ந்த ஒருவர் முதலீடு மற்றும் செலவு செய்வதில் தைரியமாக இருக்கலாம்.
இதை விளக்குவதற்காக அவர் தனது சொந்த அனுபவத்தையும் பல்வேறு தலைமுறைகளின் மனப்போக்குகளையும் எடுத்து காட்டுகிறார். இந்த அத்தியாயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஏனெனில் இது நமது சொந்த வாழ்க்கையை பிரதிபலிக்க வைக்கிறது. உதாரணமாக, நம் பெற்றோர் அல்லது பாட்டி தாத்தா பணத்தை எப்படி சேமித்தார்கள், அதற்கு அவர்களின் காலகட்ட அனுபவங்கள் காரணமாக இருந்தன என்பதை நினைத்து பார்க்கலாம். ஹவுசல் சொல்லும் முக்கிய பாடம் என்னவென்றால், பணத்தை பற்றி மற்றவர்களை மதிப்பிடுவதற்கு முன் அவர்களின் பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயம் எளிமையான மொழியில் எழுதப்பட்டுள்ளது. இது நம்மை சிந்திக்க வைப்பதோடு பணத்தை பற்றிய நமது சொந்த மனப்போக்கை ஆராய ஒரு தொடக்க புள்ளியை வழங்குகிறது. முதல் அத்தியாயமே புத்தகத்தின் மைய கருத்தை தெளிவாக அறிமுகப்படுத்துவதால் இது மேலும் படிக்க ஆர்வத்தை தூண்டுகிறது. இரண்டாவது அத்தியாயம் லக் அண்ட் ரிஸ்க் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் பணம் சம்பாதிப்பதிலும் வெற்றி பெறுவதிலும் அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை ஆழமாக விளக்குகிறார். பணம் சம்பந்தப்பட்ட வெற்றிகளை முழுக்க முழுக்க தனிப்பட்ட திறமை அல்லது கடின உழைப்புக்கு மட்டும் காரணமாக்குவது தவறு என்று அவர் வாதிடுகிறார். அதே சமயம் தோல்விகளை முழுவதும் தனிப்பட்ட குறைபாடுகளாக பார்ப்பதும் சரியில்லை என்கிறார். இந்த அத்தியாயத்தில் ஹவுசல் பில்கேட்ஸ் மற்றும் அவரது சக பள்ளி நண்பர்களின் கதையை எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகிறார். பில்கேட்ஸ் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு கணனிகளை கையாளும் வாய்ப்பு அவரது பள்ளியில் மிகவும் அரிதாக கிடைத்த ஒரு சூழ்நிலையால் வந்தது. இது அவருக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் என்று கூட கூறலாம். அதே நேரத்தில் ஒரு சிறு தவறு அல்லது வேறு சூழல் அவரை வேறு பாதையில் அழைத்துச் சென்றிருக்கலாம், அதாவது ஒரு ஆபத்தான பாதையில். இதேபோல் பலர் தங்கள் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் வெற்றியை தராவிட்டாலும் அதற்கு அதிர்ஷ்டமின்மை ஒரு காரணமாக இருக்கலாம் என்கிறார். இந்த அத்தியாயம் நம்மை சிந்திக்க வைப்பதாக இருக்கிறது. நம் வாழ்வில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று நாம் அடிக்கடி பேசுவோம். இந்த அத்தியாயம் அதை அறிவியல் பூர்வமாகவும் நிதி சார்ந்த கண்ணோட்டத்திலும் விளக்குகிறது. உதாரணமாக, ஒரு தொழிலதிபர் வெற்றி பெறுவதற்கு அவரது உழைப்பு மட்டுமல்ல, சந்தை நிலைமைகள், அரசு கொள்கைகள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள் போன்றவையும் காரணமாக இருக்கலாம். ஹவுசலின் முக்கிய பாடம் என்னவென்றால், நாம் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு முன் அதில் அதிர்ஷ்டத்தின் பங்கிருக்கலாம் என்பதை உணர வேண்டும். அதேபோல் நமது தோல்விகளை பற்றி அதிகம் கவலைப்படாமல் ரிஸ்க் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டாம் அத்தியாயம் பணத்தை பற்றிய நமது புரிதலில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கிறது. இது நம்மை பணிபுரிந்துணர்வுடனும் இருக்க பயிற்றுவிக்கிறது, மேலும் புத்தகத்தின் அடுத்த பகுதிகளை ஆர்வத்துடன் படிக்க தூண்டுகிறது. மூன்றாவது அத்தியாயம் நெவர் இனஃப் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் பணத்தை பற்றிய மனிதர்களின் பேராசை மற்றும் எவ்வளவு பணம் போதும் என்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாத தன்மையை ஆராய்கிறார். பணம், புகழ் அல்லது வெற்றியை அடைந்த பிறகும் பலர் திருப்தி அடையாமல் இன்னும் வேண்டும் என்று நினைப்பதற்கு என்ன காரணம் என்பதை அவர் விளக்குகிறார். ஹவுசல் இங்கு 2 உண்மை கதைகளை எடுத்து காட்டுகிறார். ஒரு பெரும் பணக்காரரான ராஜரத்னம் மற்றும் ஒரு சாதாரண முதலீட்டாளரான பெர்னி மெடோஃப். இவர்கள் இருவரும் ஏற்கனவே பெரும் செல்வத்தை சேர்த்திருந்த போதிலும் சட்டவிரோதமான வழிகளில் மேலும் பணம் சம்பாதிக்க முயன்று தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டனர். இதன் மூலம் பணத்திற்கு போதும் என்ற எல்லையை அமைக்காததால் ஏற்படும் ஆபத்துக்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். வெற்றி என்பது உங்களிடம் இருப்பதை விட ஒரு படி மேலே இருப்பதாக தோன்றும் என்று அவர் கூறுவது இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாக உள்ளது. இந்த அத்தியாயம் நமக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும், ஏனெனில் நம் கலாச்சாரத்தில் போதும் என்ற உணர்வு பற்றி அடிக்கடி பேசப்படுகிறது. ஆனால் நடைமுறையில் அதை அடைவது கடினமாக உள்ளது. உதாரணமாக, ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒருவர் நல்ல வேலை, வீடு மற்றும் நிறைய சேமிப்பு வைத்திருந்தாலும் இன்னும் வேண்டும் என்று ஓடுவதை நாம் பார்க்கிறோம். ஹவுசல் இதை உளவியல் ரீதியாக விளக்குகிறார். நமது ஆசைகள் ஒரு நகரும் இலக்கு, மூவிங் டார்கெட் போல இருப்பதால் திருப்தி என்பது எப்போதும் தள்ளி போகிறது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம் என்னவென்றால், பணத்திற்கு ஒரு எல்லையை நாம் தீர்மானிக்க வேண்டும், இல்லையெனில் அது நம்மை அழிவை நோக்கி இழுத்துச் செல்லும். உங்களுக்கு உண்மையில் எவ்வளவு வேண்டும்,
என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள ஹவுசல் பரிந்துரைக்கிறார். இந்த அத்தியாயம் இந்த கருத்துக்களை எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறது, மேலும் நமக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வாய்ப்பளிக்கிறது மற்றும் நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் சுய பரிசோதனைக்கான அழைப்பாகவும் அமைகிறது. இது பணத்தை பற்றிய நமது மனப்போக்கை மறு ஆய்வு செய்கிறது. 4ஆம் அத்தியாயம், கூட்டு வட்டியின் மகிமை, கன்ஃபவுண்டிங் கம்பவுண்டிங் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் கூட்டு வட்டி என்ற கருத்தை மையமாக வைத்து பணத்தை வளர்ப்பதில் நீண்ட கால பொறுமையும் சிறிய ஆரம்ப முயற்சிகளும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை விளக்குகிறார். கூட்டு வட்டி என்பது பணத்தை பெருக்குவதற்கு ஒரு கணித மந்திரம் மட்டுமல்ல, மாறாக நேரம் மற்றும் பொறுமையின் மகத்துவத்தை உணர்த்தும் ஒரு உளவியல் பாடம் என்று அவர் வாதிடுகிறார். ஹவுசல் இங்கு பிரபல முதலீட்டாளர் வாரன் பஃபெட் பற்றி கூறுகிறார். அவரின் செல்வத்தில் பெரும் பகுதி அவர் 50 வயதிற்கு பிறகு வந்தது, ஏனெனில் அவர் சிறு வயசிலிருந்தே கூட்டு வட்டியை பயன்படுத்தி தொடர்ந்து பொறுமையாக முதலீடு செய்தவர். ஹவுசல் சொல்லும் முக்கிய விஷயம் என்னவென்றால், பெரிய வெற்றிகள் பெரிய முயற்சிகளால் மட்டும் வருவதில்லை, மாறாக சிறிய ஆனால் நிலையான முயற்சிகள் நீண்ட காலத்தில் பெரிய பலன்களை தருகின்றன. பெரும்பாலான மக்கள் இந்த பொறுமையை கடைபிடிப்பதில்லை, ஏனெனில் அவர்கள் உடனடி பலன்களை எதிர்பார்க்கிறார்கள். இந்த அத்தியாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஏனென்றால் நம் கலாச்சாரத்தில் பொறுமை பற்றி நிறைய பழமொழிகள் பிரபலமாக இருந்தாலும் நடைமுறையில் அதை பின்பற்றுவது சவாலாக உள்ளது. உதாரணமாக, ஒரு சிறு தொகையை சேமித்து அதை நீண்ட காலம் முதலீடு செய்வதன் மூலம் எளிய செல்வத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த அத்தியாயம் எளிமையாக விளக்குகிறது. ஹவுசல் கூட்டு வட்டியின் சக்தியை மெதுவாக ஆரம்பித்து பின்னர் பெரிதாக மாறுவது என்று உருவகப்படுத்துகிறார். இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம் என்னவென்றால், செல்வத்தை உருவாக்குவதற்கு பெரிய தொகைகள் அல்லது அதிர்ஷ்டம் மட்டும் தேவையில்லை, சிறிய தொடக்கமும் நீண்ட கால பொறுமையும் போதுமானது. இது நமக்கு ஒரு நம்பிக்கையையும் நிதி முடிவுகளில் பொறுமையின் மதிப்பையும் உணர்த்தும் பாடத்தை தருகிறது. இந்த அத்தியாயம் பணத்தை பற்றிய நமது புரிதலை மேலும் ஆழப்படுத்துகிறது. 5வது அத்தியாயம், கெட்டிங் வெல்தி வெர்சஸ் ஸ்டேயிங் வெல்தி என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் பணத்தை சம்பாதிப்பதற்கும் அதை தக்க வைப்பதற்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகளை விளக்குகிறார். பணம் ஈட்டுவது ஒரு திறமையாக இருக்கலாம், ஆனால் அதை பாதுகாப்பாக வைத்திருப்பது முற்றிலும் வேறுபட்ட மனப்போக்கையும் நடத்தையையும் கோருகிறது என்று அவர் வாதிடுகிறார். ஹவுசல் இங்கு ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். பணக்காரனாக ஆவதற்கு தைரியமும் ஆபத்தை ஏற்கும் மனப்பான்மையும் தேவைப்படலாம், ஆனால் பணக்காரனாக தொடர்ந்து இருக்க பொறுமை, பயம் மற்றும் பாதுகாப்பு உணர்வு அவசியம். அவர் பலரை உதாரணமாக குறிப்பிடுகிறார். சிலர் பெரும் செல்வத்தை சம்பாதித்து பின்னர் அதை இழந்திருக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் பணத்தை தக்க வைக்கும் உத்திகளை பின்பற்றவில்லை. உதாரணமாக, அதிக ரிஸ்க் எடுப்பது அல்லது தேவையற்ற செலவுகள் செய்வது போன்றவை செல்வத்தை அழிக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார். இந்த அத்தியாயம் நமக்கும் பொருத்தமாக இருக்கும், ஏனெனில் நம் சமூகத்தில் பணம் சம்பாதிப்பது பெரிய கனவாக பார்க்கப்படுகிறது, ஆனால் அதை பாதுகாப்பது பற்றி அதிகம் சிந்திப்பதில்லை. உதாரணமாக, ஒருவர் கடினமாக உழைத்து ஒரு வீடு வாங்கினாலும் அடுத்தடுத்த செலவுகளை சமாளிக்க முடியாமல் கடனில் விழுவதை நாம் பார்க்கிறோம். ஹவுசல் இதை சர்வைவல் மைண்ட்செட் என்று அழைக்கிறார், அதாவது செல்வத்தை உருவாக்கிய பிறகு அதை பாதுகாக்கும் விதமாக புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்று. இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம், பணத்தை சம்பாதிப்பது ஒரு தொடக்கம் மட்டுமே, அதை தக்க வைப்பதற்கு தனி உத்திகள் தேவை. அதிகப்படியான நம்பிக்கையை தவிர்ப்பது, எளிமையாக வாழ்வது மற்றும் எதிர்கால ஆபத்துகளுக்கு தயாராக இருப்பது. இந்த அத்தியாயம் பணத்தை பற்றிய நமது புரிதலுக்கு ஒரு புதிய ஆழத்தை சேர்க்கிறது. இது செல்வத்தை உருவாக்குவதைப் போலவே அதை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. 6வது அத்தியாயம், டெய்ல்ஸ் யூ வின், வாழ் நீளம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் வாழ்க்கையிலும் நிதி முடிவுகளிலும் வாழ் நிகழ்வுகள், டெய்ல்ஸ் ஈவென்ட்ஸ் எனப்படும் அரிதான ஆனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை விளக்குகிறார்.
பெரும்பாலான முடிவுகள் சிறிய பலன்களை தரலாம், ஆனால் சில அரிய முடிவுகள் மட்டுமே பெரிய வெற்றியை தீர்மானிக்கின்றன என்று அவர் கூறுகிறார். ஹவுசல் இதை விளக்குவதற்கு முதலீட்டு உலகத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். பெரும்பாலான முதலீடுகள் சராசரி லாபத்தை தரலாம் அல்லது தோல்வியடையலாம், ஆனால் ஒரு சில முதலீடுகள் மட்டுமே பெரும் பலனை தருகின்றன. இவைதான் வாழ் நிகழ்வுகள் என்று அவர் குறிப்பிட்டது. உதாரணமாக, ஒரு முதலீட்டாளர் 100 நிறுவனங்களில் முதலீடு செய்து 90 நிறுவனங்களில் தோல்வியடைந்தாலும் ஒரு நிறுவனம் பெரும் வெற்றி பெற்றால் அது மொத்த இழப்பையும் ஈடுகட்டி பெரிய லாபத்தை தரும். உதாரணத்துக்கு அமேசான், கூகுள் போன்றவையை குறிப்பிடலாம். இதை அவர் வாழ்நீளம் என்று அழைக்கிறார். ஏனெனில் நீண்ட வாழ் போன்ற சிறிய சதவீத நிகழ்வுகளே பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. நம் வாழ்க்கையில் இதை பொருத்தி பார்த்தால் பல முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் ஒரு சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுப்பது நம்ம மொத்த வாழ்க்கையையும் மாற்றிவிடும் என்று தெளிவாக புரிகிறது. ஹவுசல் சொல்லும் முக்கிய பாடம் என்னவென்றால், தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் சில அரிய வெற்றிகளை நோக்கி பொறுமையாக முயலும் திறனும் இருந்தால் போதும். இந்த அத்தியாயத்தில் அவர் மேலும் ஒரு எச்சரிக்கையையும் விடுகிறார். இந்த வாழ் நிகழ்வுகள் எப்போது நடக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. எனவே பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் புத்திசாலித்தனமாக ஆபத்துகளை நிர்வகிக்கவும் வேண்டும். இந்த அத்தியாயம் பணம் மற்றும் வெற்றியை பற்றிய நமது பார்வையை மாற்றுகிறது. இது தோல்விகளை பயமின்றி எதிர்கொள்ளவும் பெரிய வெற்றிகளுக்கு பொறுமையாக காத்திருக்கவும் நம்மை ஊக்குவிக்கிறது. 7வது அத்தியாயம் சுதந்திரம், ஃப்ரீடம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் பணத்தில் உண்மையான மதிப்பு என்பது பொருட்களை வாங்குவதற்கோ அல்லது செல்வத்தை குவிப்பதற்கோ அல்ல, மாறாக அது நமக்கு வழங்கும் சுதந்திரத்தில் தான் இருக்கிறது என்று வலியுறுத்துகிறார். அவர் சுதந்திரம் என்றால் நேரத்தை நாம் விரும்பியபடி பயன்படுத்துவதற்கும் வாழ்க்கையை நமது விதிமுறைகளில் வாழ்வதற்கும் உள்ள திறனை தான் குறிக்கிறது என்று விளக்குகிறார். ஹவுசல் இங்கு ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். பணம் சம்பாதிப்பதற்காக நாம் பெரும்பாலும் நேரத்தையும் உறவுகளையும் தியாகம் செய்கிறோம். ஆனால் உண்மையில் பணத்தின் மூலம் நாம் வாங்க வேண்டியது இந்த சுதந்திரத்தை தான் என்பதை மறந்து விடுகிறோம். அவர் ஆய்வுகளை மேற்கோள் காட்டி மகிழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வத்திற்கு பிறகு அதிகரிப்பதில்லை என்றும், ஆனால் சுதந்திரமும் கட்டுப்பாடும் இருக்கும் போது மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்றும் கூறுகிறார். உதாரணமாக, ஒருவர் பெரிய வீடு, சொகுசு கார் என்று வாங்கினாலும் கூட அவற்றை பராமரிக்க அவர் தொடர்ந்து உழைக்க வேண்டி இருந்தால் அது சுதந்திரமாகாது, மாறாக அது ஒரு சிறைப்பிடிப்பு என்று அவர் வாதிடுகிறார். இந்த அத்தியாயம் மிகவும் ஆழமான சிந்தனையை தூண்டுவதாக இருக்கிறது. நம் சமூகத்தில் பணம் சம்பாதித்து செட்டிலாக வேண்டும் என்ற கனவு பரவலாக உள்ளது. ஆனால் அது உண்மையில் நமக்கு சுதந்திரத்தை தருகிறதா என்று நாம் அரிதாகவே யோசிக்கிறோம். உதாரணமாக, ஒருவர் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்தாலும் அவர் விரும்பாத வேலையை செய்ய நிர்பந்திக்கப்பட்டால் அது சுதந்திரமாக இருக்காது. ஹவுசல் இதை பணம் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நீங்கள் பணத்திற்கு சேவை செய்யக்கூடாது என்று அழகாக சுருக்குகிறார். இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம், பணத்தை சுதந்திரத்திற்காக ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். அதாவது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்யவும் உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்தவும். 7ஆம் அத்தியாயம் பணத்தின் உண்மையான நோக்கத்தை பற்றி நம்மை சிந்திக்க வைக்கிறது. இது செல்வத்தை வெறும் எண்களாக பார்க்காமல் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு வழிமுறையாக பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. 8வது அத்தியாயம் மேன் இன் த கார் பாரடாக்ஸ் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் பணம் மற்றும் செல்வத்தை மக்கள் எப்படி மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக பயன்படுத்த முயல்கிறார்கள் என்பதை பற்றி விளக்குகிறார். ஆனால் அது பெரும்பாலும் தோல்வியில் முடிவதை சுட்டிக்காட்டுகிறார். மேன் இன் த கார் பாரடாக்ஸ் என்ற உருவகம் செல்வத்தை காட்டுவதற்காக மக்கள் செய்யும் முயற்சிகள் உண்மையில் அவர்களை மதிக்க வைப்பதற்கு பதிலாக பொருட்களை மட்டுமே மதிக்க வைக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஹவுசல் ஒரு எளிய உதாரணத்தை முன்வைக்கிறார். ஒருவர் சொகுசு கார் வாங்கி அதை ஓட்டிச் செல்லும் போது மற்றவர்கள் அவரை பாராட்டுவதாக நினைக்கிறார். ஆனால் உண்மையில் மக்கள் அந்த காரைத்தான் பாராட்டுகிறார்கள், அதை ஓட்டுபவரை அல்ல. இதை அவர் மேன் இன் த கார் பாரடாக்ஸ் என்று அழைக்கிறார்.
பணத்தை செலவழித்து மற்றவர்களின் மரியாதையை பெற முயலும் போது அது பெரும்பாலும் பொருட்களுக்கு மட்டுமே கவனத்தை ஈர்க்கிறது, நம்மை அல்ல. இதனால் செல்வம் மூலம் அடைய முயலும் அந்த உணர்வு, மரியாதை, அந்தஸ்து நம்மை விட்டு விலகிச் செல்கிறது அந்த செல்வம் குறையும் போது. நம் சமூகத்தில் பெரிய வீடு, தங்க நகைகள் அல்லது சொகுசு பொருட்கள் வாங்குவது மூலம் மரியாதையை பெற முயலும் போக்கு பரவலாக உள்ளது. உதாரணமாக, ஒருவர் திருமணத்தில் பெரிய செலவு செய்து அனைவரையும் திருமணத்திற்கு அழைப்பதால் எல்லோரும் அந்த செலவை பற்றி பேசுவார்களே தவிர அவர்களை பாராட்டுவது கிடையாது. ஹவுசல் இதை வெளிப்புற அங்கீகாரத்திற்காக செலவு செய்வது உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தராது என்று எளிமையாக விளக்குகிறார். இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம் என்னவென்றால், பணத்தை மற்றவர்களை ஈர்க்க பயன்படுத்துவதற்கு பதிலாக உங்களுக்கு உண்மையான திருப்தியையும் சுதந்திரத்தையும் தருவதற்கு பயன்படுத்த வேண்டும். மரியாதையும் அன்பும் பணத்தால் வாங்க முடியாதவை என்று அவர் நினைவூட்டுகிறார். 8ஆம் அத்தியாயம் பணத்தை பற்றிய நமது உளவியல் புரிதலை மேலும் செம்மைப்படுத்துகிறது. இது செல்வத்தை வெளிப்புற காட்சி பொருளாக பயன்படுத்துவதற்கு பதிலாக உள்ளார்ந்த மதிப்புகளுக்கு பயன்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. 9வது அத்தியாயம் வெல்த் இஸ் பட் யூ டோன்ட் see என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் உண்மையான செல்வம் என்பது வெளியில் தெரியும் பொருட்களில் இல்லை, மாறாக நாம் செலவு செய்யாமல் வைத்திருக்கும் பணத்திலும் முதலீடுகளிலும் மற்றும் வாய்ப்புகளிலும் உள்ளது என்று விளக்குகிறார். பணக்காரராக தோற்றமளிப்பதற்கும் உண்மையிலேயே பணக்காரராக இருப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை அவர் அழகாக எடுத்துரைக்கிறார். ஹவுசல் ஒரு எளிய உதாரணத்தை முன்வைக்கிறார். ஒருவர் சொகுசு கார், பெரிய வீடு மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி செலவு செய்தால் அவர் பணக்காரராக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவரிடம் செல்வம் இல்லாமலும் இருக்கலாம். மாறாக எளிமையாக வாழ்ந்து பணத்தை சேமித்து முதலீடு செய்பவர் வெளியில் பணக்காரராக தெரியாவிட்டாலும் உண்மையான செல்வத்தை கொண்டிருப்பார். செல்வம் என்பது நீங்கள் பார்க்காதது, அது செலவு செய்யப்படாத பணம், எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் என்று அவர் கூறுகிறார். நம் சமூகத்தில் வெளிக்காட்டுதல், அதாவது ஷோ ஆஃப் என்பது ஒரு பெரிய பண்பாடாக உள்ளது. திருமணங்கள், பண்டிகைகள் அல்லது புதிய பொருட்கள் வாங்குவதில் பெருமை கொள்வது பொதுவானது. ஆனால் ஹவுசல் சொல்வது போல் இப்படி செலவு செய்வது செல்வத்தை குறைத்து நம்மை பொருளாதார ரீதியாக பலவீனமாக்குகிறது. உதாரணமாக, ஒருவர் தனது சம்பளத்தை முழுவதும் செலவு செய்து தன்னை ஒரு பணக்காரனாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் எதிர்காலத்தில் அவனுக்கு எதுவும் நிலைக்காது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம் என்னவென்றால், செல்வம் என்பது வெளிப்படையான செலவுகளில் இல்லை, மாறாக மறைந்திருக்கும் சேமிப்பிலும் புத்திசாலித்தனமான முடிவுகளிலும் உள்ளது. பணத்தை காண்பிப்பதை விட அதை வைத்திருப்பது முக்கியம் என்று ஹவுசல் அறிவுறுத்துகிறார். 9ஆம் அத்தியாயம் செல்வத்தை பற்றிய நமது புரிதலை மாற்றுகிறது. இது வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உள்ளார்ந்த பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்திற்கு மதிப்பு கொடுக்க கற்றுக் கொடுக்கிறது. 10வது அத்தியாயம் பணத்தை சேமி, சேவ் மணி என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் சேமிப்பு என்பது நிதி வாழ்க்கையின் மிக முக்கியமான அடித்தளம் என்று வலியுறுத்துகிறார். பணத்தை சேமிப்பது வெறும் செலவை குறைப்பது மட்டுமல்ல, மாறாக எதிர்கால வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை பெறுவதற்குமான ஒரு வழிமுறை என்று அவர் விளக்குகிறார். ஹவுசல் இங்கு ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். சேமிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் தேவையில்லை. பெரும்பாலான மக்கள் எதற்காக சேமிக்கிறோம் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர் சொல்வது என்னவென்றால், சேமிப்பு அதன் சொந்த மதிப்பை கொண்டது. அது உங்களுக்கு எதிர்பாராத சூழல்களை எதிர்கொள்ளும் திறனையும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி வடிவமைக்கும் சுதந்திரத்தையும் தருகிறது. உதாரணமாக, ஒருவர் சேமிப்பு இல்லாமல் இருந்தால் எதிர்பாராத மருத்துவ செலவு அல்லது வேலை இழப்பு அவரை பெரும் நெருக்கடியில் தள்ளிவிடுகிறது. நம் கலாச்சாரத்தில் சேமிப்பு என்ற பழக்கம் பாரம்பரியமாக முக்கியத்துவம் பெற்றாலும் இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் அது பின்னுக்கு தள்ளப்படுகிறது. உதாரணமாக, புதிய மொபைல் போன் அல்லது பண்டிகை செலவுகளுக்காக சேமிப்பை உடைப்பது பொதுவாக உள்ளது. ஹவுசல் இதை சேமிப்பு என்பது உங்களுக்கு சக்தியை தருகிறது, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது என்று விளக்குகிறார்.
இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம், சேமிப்பு என்பது ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும். அது ஒரு குறிக்கோளுடன் மட்டும் இணைக்கப்படக்கூடாது. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதைவிட எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதே உங்கள் செல்வத்தை தீர்மானிக்கிறது. இந்த அத்தியாயம் சேமிப்பின் உண்மையான மதிப்பை நமக்கு உணர்த்துகிறது. இது பணத்தை வெறும் செலவு பொருளாக பார்க்காமல் நமது சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பிற்குமான ஒரு கருவியாக பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. 11வது அத்தியாயம் ரீசனபிள் ரேஷனல் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹோசல் நிதி முடிவுகளை எடுக்கும் போது முழுமையான பகுத்தறிவு தேடுவதை விட நியாயமாக தேர்ந்தெடுப்பது முக்கியத்துவத்தை விளக்குகிறார். பணத்தை பற்றிய முடிவுகள் எப்போதும் கணித ரீதியாக சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவை நம் வாழ்க்கை மதிப்புகள் மற்றும் மகிழ்ச்சியுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார். ஹவுசல் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் இதை விளக்குகிறார். ஒரு பகுத்தறிவு முடிவு என்பது அதிக லாபம் தரும் முதலீட்டை தேர்ந்தெடுப்பது. ஆனால் அது உங்களுக்கு மன அழுத்தத்தையோ அல்லது தூக்கமின்மையோ தருகிறது என்றால் அது உங்களுக்கு பகுத்தறிவு மிக்க முடிவாக இருக்காது. மாறாக குறைவான லாபம் தரும் ஆனால் உங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் ஒரு முடிவு மிகவும் சிறப்பானதாக இருக்கலாம். அவர் சொல்லும் முக்கிய கருத்து என்னவென்றால், பணம் என்பது வெறும் எண்களின் விளையாட்டு அல்ல. அது நம் உணர்வுகளுடன் பின்னி பிணைந்த ஒரு உளவியல் அம்சம். நம் சமூகத்தில் பண முடிவுகள் பெரும்பாலும் எது அதிக லாபம் தரும் என்ற அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன. ஆனால் அதன் விளைவாக ஏற்படும் மன அழுத்தம் அல்லது குடும்ப பிரச்சனைகள் பற்றி அதிகம் யோசிப்பதில்லை. உதாரணமாக, ஒருவர் அதிக சம்பளத்திற்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லலாம். ஆனால் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வாழ்வது அவருக்கு மகிழ்ச்சியை தராவிட்டால் அது நியாயமானதாக இருக்காது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம் என்னவென்றால், நிதி முடிவுகளில் கணிதத்தை மட்டும் பின்பற்றாமல் உங்கள் தனிப்பட்ட மதிப்புகள், மகிழ்ச்சி மற்றும் நீண்ட கால நலன்களை கருத்தில் கொள்ள வேண்டும். பகுத்தறிவு மிக்கது எப்போதும் சிறந்ததல்ல, ஆனால் நமக்கு பொருத்தமானது எப்போதும் சிறந்தது என்று ஹவுசல் கூறுகிறார். இந்த அத்தியாயம் பணத்தை பற்றிய நமது புரிதலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கிறது. இது நிதி முடிவுகளை மனித உணர்வுகளுடன் இணைத்து பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. 12ஆம் அத்தியாயம் சர்ப்ரைஸ், ஆச்சரியம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் வரலாறு மற்றும் நிதி உலகத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி விளக்குகிறார். எதிர்காலத்தை கணிப்பது கடினம் என்றும் பெரிய மாற்றங்கள் பெரும்பாலும் எதிர்பாராத விதமாக நிகழ்கின்றன என்றும் அவர் வாதிடுகிறார். இதை புரிந்து கொண்டு நிதி முடிவுகளில் நாம் நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். ஹவுசல் வரலாற்று நிகழ்வுகளை உதாரணமாக எடுத்து காட்டுகிறார். உதாரணமாக 2ஆம் உலகப் போர் அல்லது 2008 நிதி நெருக்கடி போன்றவை யாராலும் முழுமையாக கணிக்க முடியாதவை. ஆனால் அவை உலக பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்தன. இதேபோல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்பாராத செலவுகள், வேலை இழப்பு அல்லது திடீர் வாய்ப்புகள் நம்மை தேடி வரலாம். வரலாறு என்பது ஆச்சரியங்களின் தொடர் என்று அவர் கூறுகிறார். மேலும் இந்த ஆச்சரியங்களை எதிர்கொள்ள நிதி ரீதியாக தயாராக இருப்பது முக்கியம் என்று வலியுறுத்துகிறார். இந்த அத்தியாயம் நம்ம எல்லோருக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் நம் வாழ்க்கையில் திடீர் நிகழ்வுகள் புதிதல்ல. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் திடீரென மருத்துவ செலவு ஏற்படலாம் அல்லது எதிர்பாராத விருந்தினர்கள் வரலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம் நிதி திட்டங்களை தடம் புரட்டலாம். ஹவுசல் சொல்லும் முக்கிய பாடம் என்னவென்றால், எதிர்காலத்தை கணிக்க முயல்வதை விட எதிர்பாராதவற்றை சமாளிக்கும் வகையில் ஒரு பாதுகாப்பு வலை வைத்திருப்பது அவசியம். இந்த அத்தியாயத்தில் அவர் மேலும் ஒரு அறிவுரையை வழங்குகிறார். அதிகப்படியான திட்டமிடல் அல்லது கணிப்புகளை நம்புவதை தவிர்க்க வேண்டும். மாறாக நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். இந்த அத்தியாயம் நிதி முடிவுகளில் எதிர்பாராதவற்றை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை நமக்கு ஊட்டுகிறது. இது எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முயல்வதை விட அதை ஏற்றுக்கொள்ளும் நெகிழ்வுத்தன்மையை வளர்க்க கற்றுக் கொடுக்கிறது. 13ஆம் அத்தியாயம் ரூம் ஃபார் எரர் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் நிதி முடிவுகளில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். எதிர்காலம் எப்போதும் நிச்சயமற்றது என்பதால்
தவறுகள் நிகழலாம் என்று ஏற்றுக்கொண்டு அவற்றை சமாளிக்கும் வகையில் ஒரு பாதுகாப்பு அளவை உருவாக்க வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார். ஹவுசல் இதை விளக்குவதற்கு முதலீடு மற்றும் தனிப்பட்ட நிதி நிர்வாகத்தை உதாரணமாக எடுத்துக்காட்டுகிறார். ஒருவர் தனது முழு சேமிப்பையும் ஒரே முதலீட்டில் போட்டால் சந்தை வீழ்ச்சியடைந்தால் அவர் பெரும் இழப்பை சந்திப்பார். ஆனால் பல்வேறு வகையான முதலீடுகளில் பணத்தை பிரித்து ஒரு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருந்தால் பிழைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க முடியும். பிழைக்கும் இடம் என்பது எல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்புவதற்கு பதிலாக தவறுகள் நிகழலாம் என்று தயாராக இருப்பதை குறிக்கிறது என்று அவர் விளக்குகிறார். நம் வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகள் அல்லது பொருளாதார நெருக்கடிகள் அடிக்கடி ஏற்படுவதை பார்க்கிறோம். ஒரு திடீர் மருத்துவ செலவு, வாகன பழுது அல்லது வேலை இழப்பு போன்றவை. ஹவுசல் சொல்வது போல் இதற்கு தயாராக இருப்பது ஒரு பாதுகாப்பு வலை வைத்திருந்தால் நாம் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க முடியும். எல்லாவற்றையும் சரியாக கணிக்க முடியாது, ஆனால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்று அவர் கூறுவது இந்த அத்தியாயத்தின் மைய சிந்தனையாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம், நிதி திட்டமிடலில் எப்போதும் ஒரு பாதுகாப்பு இடைவெளியை வைத்திருக்க வேண்டும். அதிக ஆபத்தை எடுப்பதை தவிர்ப்பது, செலவுகளை கட்டுப்படுத்துவது மற்றும் எதிர்கால நிச்சயமின்மைக்கு தயாராக இருப்பது. 13ஆம் அத்தியாயம் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு நடைமுறை அணுகுமுறையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இது தவறுகளை பயமின்றி ஏற்றுக்கொள்ளவும் அவற்றை சமாளிக்கும் திறனை வளர்க்கவும் கற்றுக் கொடுக்கிறது. 14ஆம் அத்தியாயம் நீங்கள் மாறுவீர்கள், யூ வில் சேஞ்ச் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் மனிதர்களின் விருப்பங்கள், முன்னுரிமைகள் மற்றும் இலக்குகள் காலப்போக்கில் மாறுகின்றன என்பதை வலியுறுத்துகிறார். நிதி திட்டமிடலில் இந்த மாற்றத்தை முன்கூட்டியே புரிந்து கொண்டு நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். நாம் இப்போது விரும்பும் ஒரு விஷயம் 10 அல்லது 20 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு முக்கியமாக இருக்காது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஹவுசல் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் இதை விளக்குகிறார். ஒரு இளைஞர் தனது 20 வயதில் சொகுசு கார் அல்லது வெளிநாட்டு பயணத்திற்காக சேமித்து வைத்திருக்கலாம். ஆனால் 40 வயதில் அவருக்கு குடும்பம், குழந்தைகளின் படிப்பு அல்லது உடல் நலம் முக்கியமாக மாறலாம். இதை எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி இல்யூஷன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது நாம் இப்போது இருக்கும் நிலையே நிரந்தரமாக தொடரும் என்று தவறாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம் ஆசைகளும் தேவைகளும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையில் இளமையில் பெரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பின்னர் குடும்ப பொறுப்புகளால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக, ஒருவர் தனது இளம் வயதில் பெரிய வீடு கட்டுவதற்காக வாங்கிய கடன் அவர் வயதான பிறகு ஒரு சுமையாக மாறலாம். ஹவுசல் சொல்வது போல், நீங்கள் மாறுவீர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு உங்கள் திட்டங்களில் நெகிழ்வுத்தன்மையை வைத்திருங்கள். இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம், நிதி முடிவுகளை எடுக்கும் போது நீண்ட காலத்திற்கு ஒரே மாதிரியான இலக்குகளை நிர்ணயிப்பதை தவிர்க்க வேண்டும். மாறாக மாற்றங்களுக்கு ஏற்ப வகையில் திட்டமிட வேண்டும். அதிகப்படியான கடனை தவிர்ப்பது, சேமிப்பை பராமரிப்பது மற்றும் தேவைப்பட்டால் பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறனை வைத்திருப்பது நல்லது. 14ஆம் அத்தியாயம் நிதி திட்டமிடலில் மாற்றத்தை ஒரு இயல்பான பகுதியாக ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. இது நம்மை நெகிழ்வுத்தன்மையுடன் சிந்திக்க வைக்கிறது. 15ஆம் அத்தியாயம் எதுவும் இலவசம் இல்லை, நத்திங் இஸ் ஃப்ரீ என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் வாழ்க்கையிலும் நிதி உலகத்திலும் எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உள்ளது என்று வலியுறுத்துகிறார். வெற்றி, செல்வம் அல்லது முதலீடு லாபம் போன்றவை இலவசமாக கிடைப்பதில்லை. அவை நேரம், ஆபத்து, மன அழுத்தம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில் செலவு செய்யப்படுகின்றன என்று அவர் விளக்குகிறார். ஹவுசல் இதை முதலீட்டு உலகத்தை உதாரணமாக எடுத்து விளக்குகிறார். பங்குச்சந்தையில் பெரிய லாபம் பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு விலை உள்ளது. அது சந்தை ஏற்ற இறக்கங்களை தாங்கும் மன உறுதியாகவோ, நீண்ட காலம் பொறுமையாக காத்திருப்பதாகவோ அல்லது தோல்வி அபாயத்தை ஏற்கும் தைரியமாகவோ இருக்கலாம். எல்லாம் ஒரு விலையுடன் வருகிறது. ஆனால் அந்த விலை எப்போதும் பணமாக இருக்க வேண்டியதில்லை என்று அவர் கூறுகிறார். உதாரணமாக, ஒரு நல்ல வேலைக்காக நீங்கள் குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழலாம்.
இதுவும் விலைதான். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக கொடுக்கின்ற விலை. நம் வாழ்க்கையில் இலவசம் என்று எதுவும் கிடைப்பதில்லை என்பதை நாம் அறிவோம். ஒரு நல்ல கல்விக்கு நேரமும் உழைப்பும் தேவை. ஒரு தொழிலை தொடங்குவதற்கு கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும். உதாரணமாக, ஒருவர் குறைந்த வட்டியில் கடன் வாங்கினாலும் அதை திருப்பிச் செலுத்தும் பொறுப்பு என்ற விலையை சுமக்க வேண்டும். ஹவுசல் சொல்வது போல், நீங்கள் செலுத்தும் விலையை புரிந்து கொண்டு அதை ஏற்க தயாராக இருந்தால் மட்டுமே முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம், எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்கும் போதும் அதன் மறைந்திருக்கும் விலையை, ஹிடன் காஸ்ட், கருத்தில் கொள்ள வேண்டும். வெற்றியை துரத்துவதற்கு முன் அதற்காக நீங்கள் என்ன தியாகம் செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். இந்த அத்தியாயம் பணத்தை பற்றிய நமது புரிதலுக்கு ஒரு யதார்த்தமான பார்வையை சேர்க்கிறது. இது எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உள்ளது என்பதை உணர்த்தி அதை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க கற்றுக் கொடுக்கிறது. 16வது அத்தியாயம், நீங்கள் மற்றும் நான், யூ அண்ட் மீ என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் மக்கள் பணத்தை பற்றி எடுக்கும் முடிவுகள் அவர்களின் தனிப்பட்ட சூழல்கள், அனுபவங்கள் மற்றும் மதிப்புகளால் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை விளக்குகிறார். ஒருவருக்கு சரியாக தோன்றும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி மற்றவருக்கு முற்றிலும் பொருந்தாமல் போகலாம் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே மற்றவர்களை பின்பற்றுவதை விட தனக்கு பொருத்தமான பாதையை தேர்ந்தெடுப்பது முக்கியம் என்று வலியுறுத்துகிறார். ஹவுசல் இதை விளக்குவதற்கு முதலீட்டு உலகத்திலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிறார். சிலர் பங்குச் சந்தையில் அதிக ரிஸ்க் எடுத்து பெரிய லாபம் ஈட்ட விரும்பலாம், ஏனெனில் அவர்களுக்கு நேரமும் மன உறுதியும் உள்ளது. ஆனால் மற்றவர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை விரும்பலாம், ஏனெனில் அவர்களுக்கு மன அமைதியும் உறுதியும் முக்கியம். நீங்கள் மற்றும் நான் வெவ்வேறு விளையாட்டுகளை விளையாடுகிறோம் என்று அவர் கோருகிறார். அதாவது ஒவ்வொருவரின் நிதி முடிவுகளும் அவர்களின் சொந்த இலக்குகள் மற்றும் சூழ்நிலைகளை பிரதிபலிக்கின்றன. நம் சமூகத்தில் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அதை பின்பற்றும் போக்கு பரவலாக உள்ளது. ஒரு புதிய தொழிலை தொடங்குவது, சொத்து வாங்குவது அல்லது குழந்தைகளுக்கு பெரிய செலவில் படிப்பு கொடுப்பது போன்றவை. ஆனால் ஹவுசல் சொல்வது போல், அவர்களுக்கு வேலை செய்யும் ஒரு முடிவு உங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆக வேண்டும் என்று அவசியமில்லை. உதாரணமாக, உங்கள் நண்பர் ஒரு பெரிய வீட்டுக்காக கடன் வாங்கலாம், ஆனால் உங்களுக்கு எளிய வாழ்க்கையும் கடன் இல்லாத நிம்மதியும் முக்கியமாக இருக்கலாம். இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம், நிதி முடிவுகளை எடுக்கும் போது மற்றவர்களுடன் உங்களை கம்பேர் பண்ணாமல் உங்கள் சொந்த தேவைகள், விருப்பங்கள் மற்றும் சூழலை அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்றுதான். உங்களுக்கு சரியானது உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். இந்த அத்தியாயத்தில் பணத்தை பற்றிய நமது புரிதலுக்கு ஒரு தனிப்பட்ட பார்வை சேர்க்கிறது. இது மற்றவர்களை பின்பற்றுவதற்கு பதிலாக சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க கற்றுக் கொடுக்கிறது. 17வது அத்தியாயம், செல்வத்தின் மயக்கம், தி செடக்ஷன் ஆஃப் பெசிமிசம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் மக்கள் பணம் மற்றும் பொருளாதாரம் பற்றி பேசும்போது எதிர்மறை சிந்தனை மீது ஏன் அதிக ஈர்ப்பு கொள்கிறார்கள் என்பதை ஆராய்கிறார். எதிர்மறையான கண்ணோட்டம் பெரும்பாலும் புத்திசாலித்தனமாகவும் யதார்த்தமாகவும் தோன்றுகிறது, ஆனால் அது நீண்ட காலத்தில் நம்மை தவறாக வழிநடத்தலாம் என்று அவர் வாதிடுகிறார். ஹவுசல் இதை விளக்குவதற்கு ஒரு சுவாரஸ்யமான பார்வையை முன்வைக்கிறார். பொருளாதார நெருக்கடிகள், சந்தை வீழ்ச்சிகள் அல்லது வேலையின்மை பற்றிய செய்திகள் மக்களை எளிதில் ஈர்க்கின்றன, ஏனெனில் அவை உடனடி கவனத்தை ஈர்க்கின்றன மற்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை தோன்றுகின்றன. ஆனால் நேர்மறை வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், தொழில்நுட்ப புரட்சி அல்லது செல்வம் பெருகுவது போன்றவை மெதுவாகவும் அமைதியாகவும் நடப்பதால் அவை பெரிதாக கவனிக்கப்படுவதில்லை. மயக்கம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவது எதிர்மறை சிந்தனை நம்மை ஈர்க்கும் ஒரு தவறான மாயையை குறிக்கிறது என்கிறார். நம் சமூகத்தில் எப்போதும் மோசமானதை எதிர்பாரு என்ற மனப்போக்கு பரவலாக உள்ளது. பணம் வந்தால் நிலைக்காது, சந்தை எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழலாம் போன்ற பேச்சுக்களை அடிக்கடி கேட்கிறோம். உதாரணமாக, ஒரு தொழிலை ஆரம்பிக்க நினைப்பவர் கூட தோல்வி பற்றின பயத்தால் அந்த முயற்சியை கைவிடவும் வாய்ப்புள்ளது.
ஆனால் ஹவுசல் சொல்வது போல இன்றைய காலகட்டத்தில் உலகம் முன்னேறி வருகிறது, செல்வம் பெருகி வருகிறது என்பதை புறக்கணிக்க முடியாது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடம் எதிர்மறை சிந்தனை முழுவதும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லாமல் அதை மட்டுமே நம்புவது ஆபத்தானது என்று எச்சரிக்கிறார். நம்பிக்கையுடன் இருப்பது முட்டாள்தனமாக தோன்றலாம், ஆனால் அது நீண்ட காலத்தில் உண்மையே பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறுகிறார். இந்த அத்தியாயம் பணத்தை பற்றிய நமது புரிதலுக்கு ஒரு சமநிலையான பார்வையை சேர்க்கிறது. இது எதிர்மறையை மட்டும் பார்க்காமல் நேர்மறை வளர்ச்சியை உணர்ந்து செயல்பட கற்றுக் கொடுக்கிறது. 18வது அத்தியாயம் When you will believe anything, நீங்கள் எதையும் நம்பும் போது என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் மோர்கன் ஹவுசல் மக்கள் பணம் மற்றும் முதலீடு பற்றிய முடிவுகளை எடுக்கும் போது உண்மையை விட கவர்ச்சிகரமான கதைகளை எளிதில் நம்புவதற்கு ஏன் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை ஆராய்கிறார். இந்த நம்பிக்கையின் பலவீனம் நம்மை தவறான பாதைகளுக்கு இட்டுச் செல்லலாம் என்று அவர் எச்சரிக்கிறார். இதை விளக்குவதற்கு முதலீட்டு உலகத்தில் நடக்கும் சில நிகழ்வுகளை உதாரணமாக எடுத்து காட்டுகிறார். ஒரு புதிய முதலீட்டு திட்டம் உங்கள் பணத்தை ஒரே ஆண்டில் இரட்டிப்பாக்கும் என்று உறுதியளித்தால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிந்தாலும் அதன் கவர்ச்சிகரமான வாக்குறுதியால் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இதேபோல் பொருளாதார நிபுணர்கள் அல்லது குருக்கள் எதிர்காலத்தை துல்லியமாக கணிப்பதாக சொல்லும் கதைகளை மக்கள் ஈஸியாக நம்புகிறார்கள், ஏனெனில் அவை நிச்சயமற்ற எதிர்காலத்திற்கு ஒரு ஆறுதலை தருகின்றன. மக்கள் உண்மையை தேடுவதை விட நம்பிக்கையை தேடுகிறார்கள் என்று அவர் கூறுகிறார். நம் சமூகத்தில் விரைவில் பணக்காரனாகலாம் என்ற வாக்குறுதிகளை நம்பி பலர் மோசடிகளுக்கு பலியாகி இருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக மல்டி லெவல் மார்க்கெட்டிங், MLM திட்டங்கள் அல்லது உறுதியான லாபம் என்று சொல்லும் முதலீடுகளை குறிப்பிடலாம். ஹவுசல் சொல்வது போல் இந்த கவர்ச்சிகரமான கதைகள் நம்மை மயக்குகின்றன, ஆனால் அவை பெரும்பாலும் யதார்த்தத்திலிருந்து விலகியவை. இந்த அத்தியாயத்தின் பாடம் என்னவென்றால், பண முடிவுகளை எடுக்கும் போது சந்தேகத்துடன் இருப்பது அவசியம். எல்லாம் வெற்றியடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற மனநிலையுடன் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை சோதித்து உண்மையை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். 18ஆம் அத்தியாயம் பணத்தை பற்றிய நமது புரிதலுக்கு ஒரு எச்சரிக்கையான பார்வையை சேர்க்கிறது. இது கவர்ச்சிகரமான மாயைகளை தவிர்த்து யதார்த்தமான முடிவுகளை எடுக்க கற்றுக் கொடுக்கிறது. 19ஆம் அத்தியாயம் ஆல் டுகெதர் நவ் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இது புத்தகத்தின் இறுதி அத்தியாயமாகும். மேலும் மோர்கன் ஹவுசல் இதுவரை விவாதிக்கப்பட்ட அனைத்து பாடங்களையும் ஒருங்கிணைத்து பணத்தை பற்றிய ஒரு ஒட்டுமொத்த புரிதலை வாசகர்களுக்கு வழங்குகிறார். இந்த அத்தியாயம் முந்தைய அத்தியாயங்களின் முக்கிய கருத்துக்களை சுருக்கமாக மறுபரிசீலனை செய்து அவற்றை நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கான வழிகாட்டுதலை தருகிறது. ஹவுசல் இங்கு முக்கிய பாடங்களை திரும்ப கூறுகிறார். பணத்தை நிர்வகிப்பதற்கு பொறுமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அவசியம். செல்வம் என்பது வெளியில் தெரியாத சேமிப்பிலும் சுதந்திரத்திலும் உள்ளது. மற்றவர்களை பின்பற்றுவதை விட உங்கள் சொந்த சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்பது முக்கியம். மற்றும் எதிர்மறை சிந்தனையை மட்டும் நம்பாமல் நீண்ட கால நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். அவர் ஒரு முக்கியமான அறிவுரையை வலியுறுத்துகிறார். பணம் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நீங்கள் பணத்திற்கு அடிமையாக கூடாது. நம் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பதும் செலவு செய்வதும் சேமிப்பதும் ஒரு தொடர் சவாலாக உள்ளது. உதாரணமாக, ஒரு சாதாரண குடும்பத்தில் குழந்தைகளின் படிப்பு, வீட்டு செலவுகள் மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு இடையே சமநிலை வைப்பது கடினம். ஹவுசல் சொல்வது போல் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் தரும் ஒரு அணுகுமுறையை கண்டறியுங்கள். இந்த அத்தியாயத்தில் அவர் ஒரு உருக்கமான செய்தியை விடுகிறார். பணம் ஒரு கருவி மட்டுமே, அது உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டுமே தவிர ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அவர் முந்தைய அத்தியாயங்களில் கூறியவற்றை ஒரு நடைமுறை பட்டியலாக சுருக்கி, இவற்றை செய்யுங்கள், சேமியுங்கள், பொறுமையாக இருங்கள், நெகிழ்வுத்தன்மையுடன் இருங்கள், உங்கள் சொந்த பாதையை தேர்ந்தெடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். 19ஆம் அத்தியாயம் புத்தகத்தின் அனைத்து பாடங்களையும் ஒருங்கிணைத்த பார்வையாக வழங்குகிறது. இது பணத்தை ஒரு ஆதாரமாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையை சிறப்பாக்கும் ஒரு வழிமுறையாக பார்க்க கற்றுக் கொடுக்கிறது. முடிவுரை. இறுதியாக பணம்சார் உளவியல் புத்தகத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளுதல்,
கன்ஃபெஷன் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இது புத்தகத்தின் 19 அத்தியாயங்களில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை ஒரு தனிப்பட்ட மற்றும் சுய பரிசோதனை முறையில் முடிக்கும் ஒரு பகுதியாகும். மோர்கன் ஹவுசல் இங்கு தனது சொந்த நிதி பயணத்தையும் அவர் கற்றுக்கொண்ட பாடங்களையும் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். மேலும் பணத்தை பற்றிய நமது அணுகுமுறையை நாமே மறு ஆய்வு செய்ய ஊக்குவிக்கிறார். ஹவுசல் தனது முடிவுரையில் பணம் பற்றிய தனது புரிதல் எவ்வாறு உருவானது என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். அவர் சொல்கிறார், நான் பணத்தை ஒரு கருவியாக பார்க்கிறேன். அது எனக்கு சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் தர வேண்டும். ஆனால் அதற்கு மேல் என்னை அது கட்டுப்படுத்தக்கூடாது. அவர் தனது வாழ்க்கையில் பின்பற்றும் சில நடைமுறைகளை பகிர்கிறார். எளிமையாக வாழ்வது, சேமிப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பது மற்றும் நீண்டகால நம்பிக்கையுடன் முதலீடு செய்வது. இவை அவரது தனிப்பட்ட அனுபவங்களில் இருந்து வந்தவை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பாதையை கண்டறிய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். நம் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிப்பதும் செலவு செய்வதும் ஒரு தொடர்ச்சியான பயணமாக உள்ளது. உதாரணமாக, ஒரு சாதாரண தமிழ் குடும்பத்தில் பணத்தை சேமிப்பதற்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு செலவிடுவதற்கும் இடையே ஒரு சமநிலையை காண வேண்டியிருக்கிறது. ஹவுசல் சொல்வது போல், பணம் உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அது உங்கள் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் பிரதிபலிக்க வேண்டும். முடிவுரையின் முக்கிய செய்தி என்னவென்றால், பணம் ஒரு ஒற்றை பதிலை கொண்ட கேள்வி அல்ல. அது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மதிப்புகள், இலக்குகள் மற்றும் சூழல்களை பொறுத்து மாறுபடுகிறது. எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளுங்கள், உங்கள் பலம், பலவீனம் மற்றும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை என்று அவர் முடிக்கிறார். இந்த முடிவுரை புத்தகத்தின் அனைத்து பாடங்களையும் ஒரு தனிப்பட்ட அனுபவமாக மாற்றி வாசகர்களுக்கு தங்கள் சொந்த நிதி பயணத்தை பிரதிபலிக்க ஒரு வாய்ப்பை தருகிறது. இது பணத்தை ஒரு கருவியாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையை சிறப்பாக்கும் ஒரு பகுதியாக பார்க்க உதவுகிறது. மேலும் இந்த புத்தகத்தை வாசித்து முடித்த பிறகு ஒரு நிறைவான உணர்வை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சிறந்த புத்தகத்துடன் விரைவில் உங்களை சந்திக்க வருகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.